பகுதியில் கல்வி எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கும், கட்டிடங்கள் எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கும், ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, எதுவும் இருக்காது. ஏசி எல்லாம் கூட அதிகபட்சமா கேட்கறது. ஃபேன்னாச்சு எல்லா பள்ளிக்கூடத்துலயும் ஃபேன் இருக்கா? இல்ல. ஒரு மழை காலத்துல ஒழுகாம இருக்கா? எல்லாமே ஒழுகும். கட்டிடங்கள் சரியா இருக்காது, தரமா இருக்காது. சத்துணவு சரியா இருக்காது, தரமா இருக்காது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் சரிசமமா தானே கொடுக்கணும். நீயும் நானும் இன்னும் பணக்கார வீட்டு பிள்ளை எல்லா பேரும் இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள் தானே. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தானே, எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தானே, எல்லாருக்கும் ஒரே முதலமைச்சர் தானே, எல்லாருக்கும் ஒரே அமைச்சர்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் தரமில்லாத பள்ளிக்கூடம், தரமில்லாத அரசு பள்ளிக்கூடம், தரமில்லாத அரசு மருத்துவமனை, தரமில்லாத அரசு பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது? தரமான பொருட்கள் பூரா தனியாரா இருக்கு. தனியார் தான் எம்எல்ஏ பிள்ளை எம்பி பிள்ளையும் படிக்குது, அரசு பள்ளியில படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அனைத்தும் வியாபாரமயமாகி போச்சு. அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவையை செய்யறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான். அதை நீங்க வாங்கலாமா? புரியுதா? நீயும் நானும் கஷ்டப்பட காரணம் தெரிஞ்சுக்க. நாம அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டுக்கு வாங்குற காசு தான் முதல் லஞ்சம். அந்த லஞ்சத்தை அவங்க வாங்குறதுடைய விளைவாத்த இங்க தரமில்லாத தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நான் படிச்சேன், நான் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன். என் கட்சி நாம் தமிழர் கட்சி ஓட்டு காசு கொடுக்காது. சீமான் என்ன காசு கொடுக்க மாட்டாரு. 15 வருஷமா போராடுறோம். 15 வருஷமா தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்க. அந்த தேர்தல் நேரத்துல தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க தோக்கடிக்க போறோம். எதால? பணத்தால, பதவியால, அதிகார துஷ்பிரயோகத்தால நாங்க தோக்கடிக்க போறோம். 15 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறல. உங்கள்கிட்ட வர்றாங்க, உங்க அப்பா அம்மா வர்றாங்க, தேர்தலுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல 5 ஓட்டுக்குன்னா 5000 ரூபாய் காசு கிடைக்குது. 5000 ரூபாய் காசுக்கு ஓட்டு போடுவாங்களா? எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நாங்க காசு கொடுக்காதீங்க, காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அம்மா, அரசியல் என்பது சேவை தானே செய்ய வர்றாங்க, மக்களுக்கு நல்ல செய்ய தானே வர்றாங்க. உங்க வீட்டுல ஒரு கக்குசு இல்லடா, நான் கக்குசு கட்டி கொடுக்குறேன். பாவம் பிள்ளைய பாவம் இலவசமா கக்குசு கட்டி கொடுக்குறேன். நானே வந்து உங்க வீட்டுல ஓசியா செப்டி டேங்க் கிளீன் பண்றேன். இதெல்லாம் செய்யும்போது நீ யோசிப்பையில, இந்த அண்ணன் வெளியூர்கார் இங்க வந்து எதுக்காக நமக்கு இலவசமா கக்குசு கட்டி கொடுக்கணும்? இலவசம் எதுக்கு அதிகம் வருஷம் வந்து கிளீன் பண்ண? அப்படின்னா உங்கள்ட்ட பெருசா ஏதாவது ஒன்று ஏமாத்த போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த அரசியல்வாதிகள் உங்கள்கிட்ட வந்து ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்களா? இந்த 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு நம்ம அம்மா அப்பாவும் விவரம் இல்லாம விழிப்புணர்வு இல்லாம அவங்களுக்கு ஓட்ட போட்டுறாங்க. இப்ப ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்கு, 5000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. 5 ஓட்டு இருக்கு, 5000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய்னா இந்த ஊர்ல எத்தனை வீடு இருக்கு? ஒவ்வொரு வீட்டுக்கு 5000 ரூபாய் எத்தனை லட்சம் வரும்? இந்த தொகுதி முழுக்க எத்தனை கோடி வரும்? ஒரு தேர்தலில் ஒரு எம்எல்ஏ 50 கோடி செலவழிச்சு எம்எல்ஏ வாங்கினார்னா அந்த 50 கோடி திரும்ப சம்பாதிக்க நடப்பாரா இல்லையாடா? ஒரு பெட்டி கடை வைக்கிறேன், பெட்டி கடையில் 10000 ரூபாய்க்கு சரக்கு போட்டு முட்டாய் முறுக்கு விற்கிறோம், சோப்பு சீப்பு விற்கிறோம். 10000 ரூபாய் 20000 ரூபாய் எடுப்போம்ல. ஏன்னா வியாபாரம் லாபம். ஆனா அரசியல் வியாபாரமா? வியாபாரம் பண்றதுக்காக வர்றேன் இல்ல, மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைக்காக வர்றேன். சேவைக்கு எதுக்காக காசு கொடுக்குறேன்? 50 கோடி 100 கோடி ஒரு தேர்தலை செலவழிக்கக்கூடிய எம்எல்ஏ திரும்ப அதை பல மடங்கா எடுக்கத்தானே பார்ப்பேன், மக்களுக்கு நல்லா செய்ய மாட்டான். அப்ப நாங்க சொல்ல வரதுன்னா, நீங்க மக்களுக்கு வெறும் 5000 ரூபாய் கிடைக்குதுன்னு ஆசைப்படாம உங்களுடைய